போலவே அரசியல் வெளியில் ஏற்படும் வெற்றிடத்தை காத்திரமான தலைவன் மட்டுமே நிரப்புவான். அரசியல் உலகின் அறமும் அதுதான், தவமும் அதுதான், வரமும் அதுதான். தமிழக அரசியலில் மக்களுக்கு கவசமாக இருந்த மாபெரும் ஆளுமைகள் மறைந்த பின்னர் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரும் வெற்றிடம் ஏற்பட்டது. அதை நிரப்ப வேண்டிய அவசியமும் அத்தியாவசியமும் உருவானது. காலம் தன் தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்ளும். அந்த அடிப்படையில் ஓர் அரசியல் தேவை ஏற்படும் போதுதான் மாபெரும் அரசியல் இயக்கம் தோன்றும். அப்படி தமிழக அரசியல் களத்தின் தேவைக்காக உதித்த இயக்கம்தான் தமிழக வெற்றிக் கழகம். இந்த இயக்கத்தின் காத்திரம் மிக்க, வசீகரம் மிக்க, ஆளுமை மிக்க தலைமைதான் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். கட்சியின் அமைப்பு, தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் 110 பேருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட அந்த நாள்தான் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி. அன்றே இந்திய தேர்தல் ஆணையத்திலும் அரசியல் கட்சி பதிவுக்காக விண்ணப்பிக்கப்பட்டது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு துணை செயலாளர் என தலைமை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளை அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். பாண்டிச்சேரியில் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்ணுக்காக ஓங்கி குரல் கொடுத்த கண்டன அறிக்கைதான் தலைவரின் முதல் அரசியல் அறிக்கை. பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கழகத்தின் தன் இயல்பாகவே ஆக்கினார் நம் வெற்றி தலைவர். கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு கட்சியின் பெண் தோழர் ஒருவரையே பொறுப்பாளராக அறிவித்ததே அதற்கு சாட்சி. கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணும் ஆதார் எண்ணும் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது. உறுப்பினர் சேர்க்கைக்கென தனி செயலி ஒன்று மகளிர் தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. தனி செயலி அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே கட்சியின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களாக உயர்ந்தது. கழக உறுப்பினர்கள் பட்டியலில் இளைஞர்களும் இளம் பெண்களும் குடும்ப தலைவிகளுமே பெரும் பங்கு வகிக்க தொடங்கினர். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து அறிக்கை வெளியிடப்பட்டது. சக மனிதர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசியல் கட்சியே தமிழக வெற்றிக் கழகம். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே ரஷ்யாவில் நடந்த படப்பிடிப்பில் இருந்து தாய்மண் தமிழகத்திற்கு பறந்து வந்தார் நம் தலைவர். அரசியல் நாகரிகம் போற்றும் நம் வெற்றி தலைவர் 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சி எம்பிக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். அரசியல் கட்சிகளாக அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆளும் திமுக அரசின் அலட்சியமான நிர்வாகத்தால் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய கள்ளச்சாராயம் எண்ணற்ற மனித உயிர்களை காவு வாங்கியது. அதை கண்டு மனம் பொறுக்காமல் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் உயிருக்கு போராடியவர்களையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கே நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் நம் வெற்றி தலைவர். கேடில் விழுச்செல்வமான கல்வியே கேடில்லாத சமுதாயம் உருவாக்கும். இதை உணர்ந்ததால்தான் கல்வி விருது விழாவை ஒரு அறிவு கொண்டாட்டமாகவே நடத்த தொடங்கினார் நம் வெற்றி தலைவர் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நடந்த இப்படுகொலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் கடும் கண்டனங்களை பதிவு செய்தது. அரசியல் களத்தில் கொள்கையை உயர்த்தி பிடித்து தன் கொடியை நாட்ட விரும்பிய தமிழக வெற்றிக் கழகம் தன் தனிப்பெரும் அடையாளமான கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய நாள்தான் 22/8/2024ஆம் ஆண்டு. அன்றே கொடி பாடலும் வெளியிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பதிவு கோரிக்கையை ஏற்ற இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்து அதற்கான அனுமதியையும் சட்டப்பூர்வமாக வழங்கியது. தந்தை பெரியாரின் பிறந்த நாள் அன்று சிங்கத்தின் குகைக்கே சென்று சிறப்பு செய்தது போல தந்தை பெரியார் உலவிய பெரியார் திடலுக்கே சென்று மலர் மரியாதை செய்தார் நம் தமிழக வெற்றிக் கழக தலைவர். கட்சியின் கொள்கைகளை, செயல் திட்டங்களை அறிவிக்க கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் உள்ள வி சாலையில் நடத்த முடிவெடுத்தார் நம் தலைவர். அந்த மாநாட்டிற்கு வெற்றி கொள்கை திருவிழா என்றும் பெயர் சூட்டினார். அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார். மாநாட்டு பணிகளுக்கான கால்கோள் விழாவே ஒரு மண்டல மாநாடு போலவே இருந்ததைக் கண்டு ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் வியந்தன.
சென்னை மெரினாவில் நடந்த இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் கூட செய்யாமல் அலட்சியம் காட்டியது தற்போதைய ஆளும் அரசு. அதனால் பல மனித உயிர்கள் பலியாகின. அந்நிகழ்வின் போது உயிரிழந்தோருக்கு ஆறுதலையும் அரசுக்கு கடும் கண்டனங்களையும் கழக தலைவர் தெரிவித்தார். மாநாட்டு திடல் பணிகள் நடக்கும் வேளையில் கழக மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைப்பதற்காக அறிஞர் அண்ணாவின் கடித முறையை கையில் எடுத்தார் நம் வெற்றி தலைவர். அவர் எழுதிய 3 கடிதங்களும் அரசியல் அரங்கில் விவாதங்களையும் தொடங்கி வைத்தன. மாநாட்டில் கழகத்தின் கொள்கை தலைவர்களை அரசியல் உலகமே அதிர அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் கட்சியின் தோழர்களை வைத்தே அறிவிக்க வைத்தார். தன் அரசியல் நிலைப்பாடான அதிகார பகிர்வை கட்சியில் இருந்தே தொடங்கினார். உணர்வு பூர்வமாக அமைந்த வெற்றி தலைவரின் மாநாட்டு சிறப்புரையை கேட்டு உலகமே பிரமித்தது. மாநாட்டுக்கு பிறகான மாதங்களிலும் அந்த பேச்சே பேசு பொருளாகவும் பெரும் விவாத பொருளாகவும் இருந்தது. மாநாட்டின் பிரம்மாண்ட வெற்றிக்கு நன்றி தெரிவித்து 4வது கடிதத்தையும் எழுதினார் நம் கழக தலைவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மாபெரும் தலைவரான ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை நாளன்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நம் வெற்றி தலைவர். மாநாட்டு திடலில் திரண்டிருந்த கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்திற்கு அணை போட இயலாத சூழலில் மக்களின் பாதுகாப்பு கருதி தீர்மானங்கள் நிறைவேற்ற இயலாத சூழல் உருவானது. அதனால் மாநாட்டு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காகவே கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிண்டி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் கண்டனத்தை பதிவு செய்தது. திருவண்ணாமலை பகுதியில் நிலச்சரிவின் போது நடந்த உயிரிழப்புகளுக்கு தன் இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்தது தமிழக வெற்றிக் கழகம். அரசின் பேரிடர் முன்னேற்பாடுகளில் இருந்த தொய்வை சுட்டிக்காட்டியதோடு குட்டியும் காட்டியது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கர் பற்றிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை விகடன் குழுமம் நடத்தியது. விழாவில் நூலை வெளியிட்டு பேசினார் நம் வெற்றி தலைவர். எப்போதும் போல அவரது இந்த பேச்சும் விவாதங்களை எழுப்பியது. கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கரை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக கழக தலைவர் தன் கடும் கண்டனங்களை வெளியிட்டார். நம் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் நினைவு தினத்தில் அவர்களுக்கு மலர் மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் கண்டனங்களை தெரிவித்தது. பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருக்கும் ஆளும் திமுக அரசை மிக கடுமையாக எச்சரிக்கையும் செய்தது. பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை வலியுறுத்த நம் வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று தமிழகமெங்கும் பொதுமக்களிடமும் பெண்களிடமும் விநியோகிக்கப்பட்டது. அது ஏதோ மாபெரும் கொடும் குற்றம் என்பது போல நினைத்து ஆளும் திமுக அரசு நம் கழக தோழர்களை சென்னையில் கைது செய்தது. மாநில தன்னாட்சி உரிமையில் மாறாத நிலைப்பாடு கொண்ட நம் கழகம் ஆளுநர் பதவியை அறவே எதிர்க்கிறது. இருந்தும் அரசியல் சாசனப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர் ஒருவர் தமிழகத்தில் இருப்பதால் அவரே பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் என்பதால் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டும் பெண்கள் பாதுகாப்பை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய வேண்டி தற்போதைய தமிழக அரசை வற்புறுத்த கோரியும் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாள் அன்று அவருக்கு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழக சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை அலட்சியப்படுத்தி அவமதித்த ஆளுநருக்கு கண்டனமும், சட்டமன்ற பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்ய துணியாத திமுக அரசிற்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதே முதல் வேலை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த 4வது ஆண்டில் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்று அறிவித்தது. இது அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று அதிகாரத்தின் பிடரி பிடித்து உலுக்கினார் நம் தலைவர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் மக்களின் வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை, வாழிடங்களை, இயற்கை நீர்நிலைகளை அழித்து புதிய விமான நிலையம் அமைக்க அரசு முடிவெடுத்தது. வெகுண்டெழுந்த அப்பகுதி மக்கள் 3 வருடங்களாக போராடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்.
பரந்தூர் பகுதி மக்களின் போராட்ட களத்திற்கே நேரடியாக சென்று மக்களை சந்திக்க முடிவு செய்தார் நம் வெற்றி தலைவர். அரசு அனுமதி மறுத்தது. சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக காவல்துறை அனுமதித்த இடத்தில் மக்களை சந்தித்தார். பரந்தூரை தவிர்த்த மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அரசை வலியுறுத்தினார். வெற்றி தலைவரின் கர்ஜனைக்கும் மறுநாளே பரந்தூர் மக்கள் பாதிக்காத வண்ணம் பரிசீலிக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்தது. அரசியல் மைதானத்தில் தனக்கு எதிராக வீசப்படும் அத்தனை பந்துகளையும் அடித்து ஆடவும் அவசியமான வேளைகளில் தடுத்து ஆடவும் தெரிந்த இயக்கம்தான் நம் தமிழக வெற்றி கழகம். இதோ இப்போது கழகம் தன் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு களமாட தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அரசியல் வானில் நிரந்தரமாக ஒளிரும், தன் நேர்மையாலும் மிளிரும். இனிவரும் ஆண்டுகளிலும் நம் வெற்றி தலைவர் வழியில் செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம். உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா நான் வரேன். புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம்.